நம்ம சிவாய் வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை நடத்தும் 22வது பட்டிமன்றத்தில் நடுவர் பொறுப்பளித்த ஜோதிடத்தாய் கிருஷ்ணவேணி மேடம் அவர்களுக்கும், மிகச்சிறப்பாக கலந்து கொண்ட சக தோழிகளுக்கும், குழுவில் பயணிக்கும் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச்சிறப்பான தலைப்பு என்ன தலைப்பு அப்படின்னா, மறைவு ஸ்தானங்களில் வீரியமானது 6ஆம் பாவமா 8ஆம் பாவமா? மிக அற்புதமான தலைப்பு. இதுவரைக்கும் எந்த ஜோதிட பட்டிமன்றத்திலையும் எடுத்துக்கொள்ளாத தலைப்பு. இதனாலேயே என்னவோ 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் அப்படின்னாவே நமக்குள்ளே ஒரு பயம் இருக்குங்க. இதனாலேயே போன வாரமே நடக்க வேண்டிய பட்டிமன்றம், அதாவது பேசுகிறவங்க நிறைய பேர் கிடைக்காதனால இந்த பட்டிமன்றம் ஒத்தி வைக்கப்பட்டு இந்த வாரம் நடந்துச்சுங்க. ஏன் அப்படின்னா, இதோட வீரியம் அப்படி. 6ஆம் பாவமா 8ஆம் பாவங்கும் போதே நமக்குள்ள ஒரு பயம். அந்த பயத்தையும் மீறி 7 பேர் மிகச்சிறப்பாக தங்களது கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. தங்களோட வாதங்களை மிக தெளிவாக வச்சாங்க. அதில் மொத்தம் 7 பேர் நம்மளோட பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா 8ஆம் இடமே வீரியமானது அப்படிங்கிற அணியில் ஜோதிட கலையரசி அமுதா மேடம் நாமக்கல், ஜோதிட கலையரசி டாக்டர் ராஜாத்தி நாமக்கல், ஜோதிட கலையரசி விகே விஸ்வகலா கோவை, ஜோதிட கலையரசி மகா இந்திரா சதாசிவம் திருச்செங்கோடு, ஜோதிட கலையரசி குபேர கஜவல்லி சந்திரன் வேலூர். இவங்க 5 பேரும் பார்த்திங்கன்னா 8ஆம் பாவமே வீரியமானது அப்படிங்கிற ஒரு அணியிலையும், ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், ஆர் ஈஸ்வரிராஜ் இவங்க 2 பேரும் 6ஆம் பாவமே வீரியமானது அப்படிங்கிற ஒரு அணிலையும் நின்று தன்னுடைய வாதங்களை மிகச்சிறப்பாக வச்சாங்கங்க. இதில் 8ல் 5 பேரும் 6ஆம் இடத்துல 2 பேரும் கலந்துக்கும் போதே தெரியுதுங்க இதில் அதிகமான வீரியம் இருக்குது அப்படின்ட்டு. 6ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா வீரியம் அப்படிங்கிறது, அந்த வீரியத்தை நம்மளால் எதிர்கொள்ள முடியும். அந்த வீரியத்தை நம்ம சமாளித்து முன்னுக்கு வந்துடலாம். அதாவது நோய், எதிரி, கடன் இதெல்லாம் 6ஆம் இடத்துல வந்தாலும் அந்த 6ஆம் இடத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்மளால் கட்டாயம் தீர்த்துக்க முடியும். நோயை சரி பண்ணிக்க முடியும், கடனை தீர்த்துக்க முடியும். இந்த மாதிரி 6ஆம் இடத்துக்கான விஷயங்களை நம்ம கட்டாயம் சரி பண்ணிக்க முடியும், லக்னம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அப்படிங்கிற விஷயத்த மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடம் நீண்ட கால நோயை குறிக்கும், 8ஆம் இடம் மிகப்பெரிய கடனை குறிக்கும் அப்படின்னு 8ஆம் இடத்தோட தீவிரத்தன்மையையும் மிக தெளிவாக 8ஆம் இடத்தை பற்றி பேசினவங்க எடுத்து சொன்னாங்க. குறிப்பாக 8ஆம் இடம் நம்மளது ஆயுளை குறிக்கக்கூடிய இடம், 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம், 8ஆம் இடம் இன்சூரன்ஸ் பணத்தை குறிக்கக்கூடிய இடம் இப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக 8ஆம் இடம் ஒருத்தங்களுக்கு எப்படி இருக்குது, அது சரராசியாக இருந்துச்சுன்னா வெளியூரில் மரணம், ஸ்திர ராசியாக இருந்துச்சு அப்படின்னா சொந்த ஊரில் மரணம், அதே மாதிரி உபயராசியில் இருந்துச்சு அப்படின்னா பயணத்தின் போது மரணம் அப்படிங்கிற விஷயத்த மிக தெளிவாக எடுத்து சொன்னாங்க. 6ஆம் இடம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ஈஸியாக சமாளிக்கலாம். 8ஆம் இடத்துல நடக்கக்கூடிய விஷயத்த நம்மளால் சமாளிக்கவே முடியாது. 8ல் ராகு இருந்துச்சுன்னா தற்கொலை பண்ணிக்கணும், ஊரை விட்டு போகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், உணவே விஷமாகும். 8ல் சனி இருந்துச்சுன்னா தீர்க்காயுசாக இருந்தாலும் உடல் பாதிப்படைஞ்சு இறப்பாங்க. 8ஆம் அதிபதி 8ல் நின்னாலும் பிரச்சனை, 8ல் கிரகம் இல்லைனாலும் பிரச்சனை, 8ல் சுபகிரகம் நின்று குருவோட பார்வை இருந்தாலுமே சுப பலன்கள் பாதி அசுப பலன்கள் பாதின்னு கலந்து தான் நடக்கும். 8ஆம் அதிபதி 6, 12 மறையிறது மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும்.
8ஆம் பாவத்தை விட 8இல் நிற்கும் கிரகம் வலிமையானது. 8இல் இருக்கும் கிரகம் திசை நடத்தும் போது நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பாரத பிரதமர் இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி அவர்களோட வாழ்க்கையை பற்றியும் அப்துல் கலாம் வாழ்க்கையை பற்றியும் இந்த மாதிரி மிகச்சிறப்பாக ஒவ்வொருவரும் தன்னோட கருத்துக்களை 8ஆம் பாவத்தை வச்சு வலியுறுத்தி சொன்னாங்க. ஆயுள்காரகன் சனி பகவான். சனி ஆட்சி உச்சம் திரிகோணஸ்தானத்தில் இருந்தால் நீண்ட ஆயுசு இருக்கும். சனி நீசமாக குரு பார்வை இருந்தாலும் நீண்ட ஆயுள் இருக்குங்க. 8ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் நீண்ட ஆயுள் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும், 8க்கு 8ஆம் பாவம் 3ஆம் பாவம், 3ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் தீர்க்க ஆயுசு, 8ஆம் அதிபதியும் சனியும் சேர்ந்திருந்தாலும் தீர்க்க ஆயுசு. குறிப்பாக திருமணம் பார்க்கும்போது 8ஆம் இடத்தை மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் டாக்டர் ராஜாத்தி அவர்களும், எந்த பாவமாக 8ஆம் அதிபதி எந்த பாவமாக இருந்தாலும், அது மட்டும் இல்லாமல் எந்த பாவமாக இருந்தாலும் 8ஆம் பாவம் அதற்கு அழிவு ஸ்தானம் என்ற ஒரு கருத்தையும், 8 திரிகோணத்தில் கேது இருந்தால் ஆண்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் என்பதை பற்றியும், 8ஆம் அதிபதி 8இல் லக்னாதிபதி நின்றால் ஜாதகர் மரணத்தை பற்றியே யோசித்து கொண்டிருப்பார் அப்படிங்கிற விஷயத்தையும், 8ஆம் இடமே வீரியம் ஸ்தானம் அப்படிங்கிற விஷயத்தில் கலந்து கொண்ட அணியினர் மிகச்சிறப்பாக தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தினாங்க. 6ஆம் இடமே வீரியம் என்ற தலைப்பில் பார்த்திங்கன்னா 6ஆம் இடம்ங்கிறது நோய் எதிரி கடன் அப்படிங்கிற விஷயத்தையும், 6ஆம் இடம் வலுப்பெற்று இருந்துச்சுன்னா தொடர்ச்சியாக வெற்றிகள் கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும், 6ஆம் அதிபதி ஆட்சி பெற்றால் ஹர்ஷ யோகம், அதாவது நல்ல கல்வி, படிப்பு, தொழில், பதவி உயர்வை இதெல்லாம் கொடுக்கும். 6ஆம் அதிபதி லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும்போது எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் சூப்பராக கிடைக்கும். 6ஆம் அதிபதி 2ஓடு தொடர்பு பெறும்போது வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில், 6ஆம் அதிபதி 3இல் தொடர்பு கொள்ளும்போது தன்னுடைய முயற்சியால் வெற்றி. இந்த மாதிரி ஒவ்வொரு பாவகத்தோடும் 6ஆம் அதிபதி தொடர்பு கொள்ளும்போது ஏற்படக்கூடிய பலாபலன்களை பற்றி தெளிவாக சொன்னாங்க. 6இல் சுபகிரகங்கள் இருக்கக்கூடாதுங்க. அப்படி இருந்துச்சுன்னா 6ஆம் இடம் வலுத்து கடன், நோய், எதிரிகள் அதிகரிப்பாங்க. அதே மாதிரி 6ஆம் அதிபதியே லக்ன சுபராக இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனையும் கொடுத்து அதற்கான தீர்வையும் கொடுப்பாங்க. அதனால் 6ஆம் இடம் வலுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும், 6ஆம் இடமே வலிமையானது அப்படிங்கிற அணியில் பேசினவங்க தங்களோட கருத்துக்களை மிகச்சிறப்பாக எடுத்து சொன்னாங்க. இப்போ பொதுவாக பார்க்கும்போது 8ஆம் இடமே பார்த்திங்கன்னா அதிகப்படியான வீரியத்தன்மை கொண்டது அப்படிங்கிற விஷயத்தை மிக ஆணித்தரமாக 8ஆம் இடமே என்ற தலைப்பில் பேசிய சகோதரிகள் தெளிவாக விளக்கி சொல்லியிருந்தாங்க. எனவே மறைவு ஸ்தானத்தில் வீரியம் மிக்கது 8ஆம் பாவமே என்ற தீர்ப்பை நடுவராக இருந்து சங்கீதா ராம்குமார் ஆகிய நான் இந்த சமயத்தில் உங்களோடு எனது கருத்தை பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.